ஹாய் ஆல் குட் ஈவினிங். இன்னைக்கு இந்த சம் பார்க்கலாம். எண் 1லேருந்து 9 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதை வகுக்கிற எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போது பாருங்கள், இந்த நம்பர் வந்து லாஸ்ட்டில் 9ன்னு முடிஞ்சிருக்கிறதுனால 2ஆல் வகுப்படாது கண்டிப்பாக. அடுத்து 4ஆலையும் வகுப்படாது. இப்போது 2 மீதி பேலன்ஸ் வந்து 2 இருக்குது. 9, 11 இருக்குது. இப்போ 9ஆல் வகுப்படுவான்னு செக் பண்ணுறதுக்கு அந்த எண்களை கூட்டிக்கிறோம். எல்லா எண்களையும் போட்டு நம்ம கூட்டும்போது அந்த நம்பர் 9ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அது 9ஆல் வகுப்படும். போட்டு எல்லாத்தையும் கூட்டணுன்னா 45 வரும். 45ன்ற நம்பரை 9ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். சரிங்களா? 5 9 45. இது 9ஆல் வகுப்படுது. சரிங்களா? இப்போ 11ஆலே வகுப்படுதான்னு நம்ம செக் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, லாஸ்ட்லேருந்து ஒரு நம்பர் விட்டு விட்டு எழுதணும். அதாவது ஒற்றை எண்களை எழுதணும். 9 7 5 3 1 இது எல்லாத்தையும் கூட்டணும். அடுத்து இரட்டை எண்களை பேக் சைட்லேருந்து வரணும். 8 6 4 2 இது எல்லாத்தையும் கூட்டினா 20. இப்போ இந்த 2 நம்பரையும் நம்ம கழிக்கும்போது என்ன வருதுன்னா 5 வருது. சரிங்களா? இப்போது 11ஆல் வகுப்புறதுக்கு என்ன கண்டிஷன்னா வந்து என்னென்னா 0 இல்லைன்னா 11ல் முடியணும். சரி, 0 அல்லது 11ன் மடங்கில் வரணும். அப்போனா தான் இந்த நம்பர் 11ஆல் வகுப்படும். ஆனால் இங்கே வந்திருக்கிறது 5. அப்போது இந்த 9ஆல் மட்டும்தான் இந்த நம்பர் வகுப்படும்.